வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, a unity feedback system as the forward transfer function. ஸோ கொஸ்டினில் ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்தால் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். g of s is equal to k by s into 1 plus s the whole square. நம்மளுக்கு ஒரு ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, கூடவே ஒரு இன்புட் கொடுத்துட்டாங்க, r of t equal to 1 plus 5t. Find the minimum value of k. அப்போ இந்த k ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So that the steady state error is less than 0.1. So steady state error கொடுத்துட்டாங்க 0.1. So given dataல நம்மளுக்கு ஒரு forward transfer function கொடுத்துருக்காங்க, input கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் k வேல்யூ கண்டுபிடிக்கணும், கூடவே ஸ்டெடி ஸ்டேட் எரரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? ஸ்டெப் 1, E of s is equal to r of s by 1 plus g of s. இது வந்து ஒரு ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கான ஸ்டெப் 1க்கு இதுதான் ஃபார்முலா. E of s is equal to r of s by 1 plus g of s. ஸோ E of s is equal to r of sனா என்னதுன்னா, கொடுத்துருக்காங்களே இன்புட், இந்த இன்புட்டுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க? 1 plus 5t. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 plus 5t தான் வந்து r of s டிவைடட் பை 1 plus g of s என்ன கொடுத்துருக்காங்க, அப்படியே இதை எடுத்து இங்கே எழுத வேண்டியது தான், k by s into 1 plus s the whole square. நெக்ஸ்ட் E of s is equal to, ஒரு 1க்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா அதை நம்ம 1 by sன்னு எழுதணும். நெக்ஸ்ட் இந்த 5 கான்ஸ்டன்ட் எடுத்து அப்படியே வச்சுப்போம். ஒரு டீக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1 by s ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட்டில் 1 போட்டால் 1 போடலாம், 1 by s ஸ்கொயர். புரியுதுங்களா? ஒரு 1க்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1 by s. ஒரு 5, அந்த 5 எடுத்து அப்படியே எழுதிப்போம். ஒரு டீக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1 by s ஸ்கொயர் டிவைட் பை 1 plus k by s into 1 plus s the whole square. எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. இது வரைக்கும் கண்டுபிடிச்சாலே ஸ்டெப் 1 ஓவர் ஆயிடுது. ஸ்டெப் 2, ஸ்டெடி ஸ்டேட் எரர். கிவன் டேட்டால ஸ்டெடி ஸ்டேட் எரர் கொடுத்துட்டாங்க. ஸ்டெடி ஸ்டேட் எரர் இதுக்கு ஃபார்முலா இதுதான், லிமிட் t tends to 0 s into e of s. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ESS equal to limit t tends to 0 s எழுதிக்கணும், e of s. E of s என்ன கண்டுபிடிச்சோம், இதை எடுத்து அப்படிங்க எழுத வேண்டியது தான். ஓகேங்களா? இந்த s எழுதிட்டு இதை எடுத்து அப்படிங்க எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் பாருங்க, ESS equal to limit s tends to 0. இப்போ என்ன பண்ணிருக்கேன் நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல, இந்த s நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த s உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ s into 1 by s வரும், s by s. s into 5 by s ஸ்கொயர் வரும், 5s by s ஸ்கொயர். அதை தான் இந்த ஸ்டெப்ல எழுதியிருக்கு, s by s 5s by s ஸ்கொயர். இந்த கீழே ஸ்டெப் எப்படி எழுதுனா, இங்க பாருங்க, இங்க 1 by 1 போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கு. ஓகேங்களா? இப்போதான் நெக்ஸ்ட் ஸ்டெப், s கேன்சல். ஸோ 1, இங்கே ஒரு s, இதில் ஒரு s ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், s. அப்போ 1 by 1 அது 1 ப்ளஸ் 5 by s. கீழே இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ESS equal to limit s tends to 0. இப்போ நம்ம உஷாராக கவனிக்கணும். என்னன்னா 1 plus 5 by s இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து நான் என்ன பண்ண போறேன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். s into 1 s, இங்கே இது மேலே 1 போட்டுப்போம். 1 into 5 5 by 1 into s s. புரிஞ்சுதுங்களா? இது எழுதியாச்சு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. டிவைடட் பை s into 1 plus s ஸ்கொயர் plus k எடுத்து எழுதியாச்சுங்களா? இந்த கீழே இருக்கு இல்லையா, s into 1 plus s the whole square, இது அப்படியே மேலே கொண்டு போயிடணும். மேலே கொண்டு போய் எழுதியாச்சா பாருங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த s இந்த s கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், s plus 5 1 plus s the whole square by
s into 1 plus s the whole square plus k. எப்பயுமே வந்து இந்த s பக்கத்தில் இந்த இடத்துல எனக்கு 1 வர மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த 5 வெளியே எடுத்துருவோம். இந்த 5 நான் வெளியே எடுத்துட்டேன்னா இந்த sல 5 இருக்கா இல்லை, அதனால s by 5 வரும். இந்த 5 வெளியே எடுத்தாச்சு, அப்போ 1 plus s the whole square. மிச்ச ஸ்டெப்லாம் அப்படியே வந்துடும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? எப்பயுமே இந்த s plus பக்கத்தில் இந்த இடத்துல 1 வரணும். இதில் 1 இருக்குது, ஸோ கரெக்டாக இருக்குது. இதுலேயும் 1 இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த 5 வெளியே எடுத்துட்டோம்னா s by 5 வந்துடும். இந்த 5 வந்து 1 ஆகிடும். இப்போ sக்குலாம் 0 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த sக்கு 0 போட்டால் 0 by 5 0. 0 plus 1 1. 1 into 5 5. நெக்ஸ்ட் இந்த sக்கு 0 போட்டால் 1 plus 0 1. 1 ஸ்கொயர் என்னது 1. அப்போது இது ஃபுல்லாகவே 5, இது ஃபுல்லாகவே 1. 5 into 1 5. ஸோ நியூமரேட்டர் ஆன்சர் வந்து 5. டினாமினேட்டர் பாருங்கள், sக்கு 0 போடணும், இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். கரெக்டுங்களா? இது ஃபுல் டேர்முமே 0 ஆகிடும். ப்ளஸ் கே, அப்போ 0 ப்ளஸ் கே கே. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு ESS ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஈக்குவல் டு 5 by கேன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கே இந்த ESS வேல்யூ கொஷினில் கொடுத்துட்டாங்க, அதுதான் அடுத்த ஸ்டெப். ESS வேல்யூவில் கொடுத்துருக்காங்கன்னா 0.1ன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். கரெக்டுங்களா? ஸ்டார்டிங்லேயே சொன்ன பாருங்க, ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் லெஸ் தென் 0.1. நம்ம இந்த லெஸ் தென் சிம்பிள்லாம் போட தேவையில்லை, டேரெக்டாகவே 0.1 அப்ளை பண்ணிக்கலாம். லெஸ் தென் எதை குறிக்குதுன்னா மினிமம்னு குறிக்குது. ஸோ 0.1 இஸ் ஈக்குவல் டு 5 by k. அந்த ESSக்கு 0.1 அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த k இங்கே போயிடும், இந்த 0.1 கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ k இஸ் ஈக்குவல் டு 5 by 0.1. கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா 50. ஸோ k இஸ் ஈக்குவல் டு 50. k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இவ்வளவு தான் இந்த ப்ராப்ளம். ஈஸி தானே? இப்போ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ். ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.